வெல்கம் டு டிவைன் 369 டெரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் பார்க்குறவங்க சில பேர் வந்து ஏதோ ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்குது. நான் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சம்திங் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. எதனால் அவங்க ஸ்டக்காகி நிற்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்குறவங்க நீங்கள் உண்மையிலே ஸ்டக்காக இருக்கீங்களா எப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ எம் ஸ்டக் அப்படின்ட்டு. அண்டு ஒன் மோர் திங், நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம், ஓகேவா? எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டக்காகி தான் இருக்கீங்க. உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ் டெஃபினட்டாக நல்லா தான் போயிட்டு இருக்குது. பட் அப்பப்போ என்னவோ தெரில, உங்களுடைய கடந்த கால ஞாபகம் பழைய மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் அப்பப்போ போய் பார்க்குறீங்க. அது வந்து உங்களுடைய குழந்தை பருவமாக கூட இருக்கலாம், ஓகேவா? இல்லை ஏதோ ஒரு பயம், என்னமோ ஒரு பயம் உங்களை வந்து இப்படி போனால் எதாவது தப்பாக ஆக்கிடுவோம். பழசை ஃபுல்லாக நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அதிலே ஹோல்ட் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. மூவ் ஆனால் நம்ம அடுத்தால நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம்தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பிளான்லாம் பயங்கரமாக போடுறீங்க. உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டெடியான ஒரு ஃபினான்ஷியலாக இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காகவும் சரி, உங்கள் லைஃபுக்கு உங்கள் என்ன இது வேணுமோ அப்படிங்கிற பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டாக ரொம்ப சூப்பராக இப்படி போட்டிருக்கீங்க. பட் ஆனால் அந்த பயத்தை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பாக பார்க்குறவங்க சில பேர் வந்து ஒரு பாஸ்டில் உள்ள ரிலேஷன் யாரோ அந்த பர்சனை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவங்கள வந்து க்ராஸ் பண்ணி, அந்த மெமரிஸ் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போகலாம். சின்ன குழந்தையாகவே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற தாட்லாம் வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா இல்லை அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏங்கி அது கிடைக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து அவங்க வந்து அப்படியே மூவ் ஆகாமல் அங்கேயே நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கருங்க, சொல்லவே வேண்டாம். நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், டெடிக்கேட்டட் ஒர்க்கர், ஒரு கிராஃப்ட்ஸ்மேன், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களால் முடியும் கண்டிப்பாக. எந்தளவுக்கு உங்களுடைய கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு துல்லியமாக அவ்வளோ இன்ச்சு பை இன்ச்சாக ரொம்ப அந்தளவுக்கு பிளானிங்கோட பக்காவாக ரொம்ப டெடிக்கேட்டடாக சிலையை வந்து எந்த அளவுக்கு ஒரு சிற்பி வந்து செதுக்குவாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய கோலை நீங்கள் அடையிறதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிளானோடு இருக்கீங்க. அதை கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் அதில் வந்து நீங்கள் காமிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிளானை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஆதாயம் உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த நிலைமை வந்து மாறும், ஓகேவா? பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பாட்டியும் உங்கள் வேலையை மட்டும் எப்போது மாதிரி அந்த என்ன பிளான் போடுறீங்களோ அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு வாங்க. உங்கள் மைண்ட், பாடி அண்ட் சோல் இந்த மூணையும் கண்டிப்பாக அலைன்மெண்ட் எடுத்து வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஏஞ்சலோடைய சப்போர்ட் இருக்குது, ஓகேவா? எதுக்கும் பதட்டப்படாமல் நிதானமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பதட்டப்படாமல் நிதானமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஓப்பனாக இருக்க முடியும். ஓப்பனாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்னும் புது ஐடியாஸு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இங்கே பாருங்கள், இதை விட வேறு உங்களுக்கு என்ன வேணும் பாருங்கள். ரீச் லவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். கண்டிப்பாக இத்தனை வேலைகள் நீங்கள் பார்த்து வரும்போது இந்த டிவைன் பிளெஸ்ஸிங்ஸோட, இந்த ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸோட உங்களுக்கான வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை, உங்களுக்கான லக்
இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஆவலோடு காத்துட்டு இருந்த நமக்குன்னு ஒரு காலம் உருவாகாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த நாள் மிக சீக்கிரமாகவே உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசித்து வச்சிட்ருக்க அந்த வேலையை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஒர்க்குக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்களா, டெஃபினட்டாக உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான காலம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட காலம் இந்த டிவைன் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப் அமைச்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டக்காக இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கம் அவுட். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க, மூவ் ஆன் ஆகுங்க. நீங்கள் வந்து இந்த டிவைன் கொடுக்குற சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. 555 நான் வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்த அந்த நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கோங்களோ அதை கண்டிப்பாக ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணும்போது அதற்கான டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், டிவைன் டைமிங்காக பொறுமையாக வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான காலம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரீடிங் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். பாய்.